வணக்கம் மகளே. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இன்னைக்கான டே அதுதான். ஸோ இன்றைக்கி அந்த படத்தை ஃபைனலாக பார்த்து முடிச்சாச்சு. எஃப்டிஎஃப்எஸ் முடிச்சுட்டு பார்த்தா வெளியே வரேன். அண்ட் முக்கியமாக இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பாய்லரோட தான் சொல்ல போகிறேன். ஸ்பாய்லர் இல்லாமல் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஷோர் இந்த வீடியோ வந்து குவிட் பண்ணிட்டு வெளியே போயிடலாம். பட் இந்த ரிவ்யூவில் கண்டிப்பாக ஸ்பாய்லரோட தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் திங், இந்த படத்தை பார்க்கறது நான் என்ன ப்ரோ பண்ணணும்? இதுக்கு முன்னாடி இருந்த 3 ஸ்பைடர்மேன் படத்தை நீங்கள் பார்க்கணும். எம்சியூக்குள்ளே இருக்க படம். ஸோ ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமாக இருக்கட்டும், ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் அண்ட் ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம். ஸோ இந்த 3 படமும் பார்க்கணும். இந்த 3த்துக்குள்ளே எனக்கு டைம் விட முருகேசா அப்படின்னு சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரே ஒரு படத்தையாச்சும் பார்க்கணும், ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம். ஸோ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தான் எப்படி ஸ்பெல் ஒர்க் ஆச்சு, எப்படி மல்டிவர்ஸ் ஒர்க் ஆச்சு, எப்படி வந்து பீட்டர் பார்க்கறது எல்லாரும் மறந்தாங்க ஸ்பைடர்மேன் அப்படின்றது எல்லா கதையுமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். அண்ட் செகண்ட் திங், இந்த படம் வந்து மற்ற 3 படத்தை கம்பேர் பண்ணும்போது எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அப்சல்யூட்லி பீக். ஸோ 3 பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த 4th பார்ட்டாக வந்திருக்கக்கூடிய எம்சியூவில் இருக்க இந்த பிராண்ட் நியூ டே படம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வந்திருக்குன்னே சொல்லி ஆகணும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன் கிடையாது, நம்ம அண்ணன் ஹல்க்கு. ஸோ 19 வருஷம் காத்திருப்புக்கு அப்புறமா 2007 2008 இன்க்ரெடிபிள் ஹல்க்கை பார்த்து முடித்தவங்க அதுக்கப்புறமா இப்போ 2026 பார்த்திங்கன்னா வந்து இங்கே அந்த ஹல்க்கை வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ஹல்கோட பீக் மொமெண்ட்ஸ் இருக்குது. அதுதான் தியேட்ரிக்கல் மொமெண்ட் அண்ட் தியேட்ரிக்கல் பிளாஸ்ட்னே சொல்லலாம். அண்ட் இதில் நீங்கள் கொஞ்சம் கஷ்டக்கூடிய விஷயமும் இருக்குது. ஏன்னா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோலையும் ட்ரைலர்லையும் காமிச்சாங்க பார்த்தியா, அந்த சீக்வன்ஸ் மட்டும் தான் படம் மொத்தமே ஹல்க்குக்கு இருக்குது. எக்ஸ்ட்ரா சீக்வன்ஸ் பெருசாக இல்லை. பட் இதுக்கு முன்னாடி ஹல்க்கை யூஸ் பண்ணதெல்லாம் விட இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா வந்து படத்துக்குள்ளே ஈஸ்டர்ன் எக்ஸ் நிறைய இருக்குது. அந்த ஈஸ்டர்ன் எக்ஸ் என்னென்னன்றதை நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் மூணாவது, ஓவராலாக ஸ்டோரி லைன் எப்படி இருக்குது, ஸ்டோரியோட பிளாட்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெல்டனாகவே இந்த ஸ்டோரியை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எங்கேயுமே ஒரு லேக் கிடையாது. ஸோ 2 மணி நேரம் 25 நிமிஷம் இந்த படம் இருக்குது. ஸோ இந்த படம் 2 மணி நேரம் 25 நிமிஷம் போகிறதே தெரியல, அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க.